அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் திருக்கோவிலில் 8ஆம் ஆண்டு விழா அன்னதான பெருவிழா. கோவை மாவட்டம் எட்டிமடை அருள்மிகு எல்லை மாகாளியம்மன் திருக்கோவில் 8ஆம் ஆண்டு விழா மற்றும் மகா அன்னதான பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. ஆண்டு விழாவினை கோவிலின் அறங்காவலர் குழு தலைவர் வின்னர்ஸ் இந்தியா CK கண்ணன் குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார். மேலும் அதிகாலை முதல் நடைபெற்ற வேள்வி பணியினை பேரூர் மணிவாசகர் அருட்பணி மன்றத்தின் சிவதிரு குமரலிங்கம் அவர்கள் மேற்கொண்டார். மகா அன்னதானத்தை எல்லை மாகாளியம்மன் தர்மாலய அறக்கட்டளை அறங்காவலர்கள் குழுவினரும் அன்னதான சமையல் பணிகளை ஹரி கேட்டரிங் குழுவினரும் சிறப்பாக செய்திருந்தனர். இங்கு கோவிலுக்கு வரும் அனைத்து பக்தர்களுக்கும் ஆண்டு முழுவதும் அன்னதானம் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு கல்வி உதவித்தொகையும் வழங்கப்படுவது மிக பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு உறுப்பினர்கள் நல்லறம் ட்ரஸ்ட் SP அன்பரசன், எனர்ஜி இரிகேஷன் நிறுவனத்தின் நாகராஜ், நல்லசாமி ரவி மற்றும் எட்டிமடை ராமசாமி சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனருளை பெற்றனர். அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நமது எல்லை மாகாளியம்மன் கோயிலுடைய 8வது ஆண்டு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. 8 ஆண்டுகளுக்கு முன் ஹைவே அகலப்படுத்தியின் காரணமாக நம்ம திருக்கோயிலை புனரமைத்து மிக சீரும் சிறப்புமாக திருப்பணிகள் செய்து கும்பாபிஷேக விழா மிக சிறப்பாக நடைபெற்றது. அன்றைய தினத்திலிருந்து இன்று வரை தினமும் அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு வருஷமும் ஏழை குழந்தைகளுக்கும் நலிந்தோர்களுக்கும் உதவிகள் செய்து வந்துட்டுருக்கிறோம். இந்த வருஷம் இந்த மண்டபத்தை ரெனிவேஷன் பண்ணி ஏழை எளியோருக்கு கல்யாண மண்டபமாக இதை இந்த வருஷத்துலேருந்து உபயோகத்துக்கு கொடுக்கலான்ட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம். மகா அன்னதானம் நடைபெறுது. ஈவினிங் வரைக்கும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் மகா அன்னதானம் நடைபெறுது. அனைத்து பக்தர்களும் கலந்து பயனுறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இல்லை